வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மூத்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களில் ஒரு பிரிவினர் தனது மகன் அன்புமணி ராமதாஸை மீண்டும் கட்சித் தலைவராக நியமிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்த போதிலும் கட்சியின் முழு கட்டுப்பாட்டையும் எடுக்கும் முடிவில் பாமக நிறுவனர் டாக்டர் எஸ். ராமதாஸ் உறுதியாக உள்ளார். இந்த நடவடிக்கை கட்சிக்குள் உள் விவாதத்தை தூண்டியுள்ளது. இந்த முடிவை திடீர் மற்றும் எதிர்பாராதது என்று குறிப்பிட்ட பாமகவின் மூத்த தலைவர் ஜி. மணி, தந்தை மகன் இருவரும் இந்த பிரச்சினையை இணக்கமாக தீர்ப்பார்கள் என்று நம்பிக்கை தெரிவித்தார். ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கட்சி வரவிருக்கும் தேர்தல்களை ஒரு ஒருங்கிணைந்த சக்தியாக எதிர்கொள்ள வேண்டும் என்று கூறினார். கிட்டத்தட்ட 45 ஆண்டுகளாக அவருடன் பணியாற்றிய ராமதாசுடனான தனது நீண்டகால தொடர்பையும் அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 10ஆம் தேதி டாக்டர் ராமதாஸ் பாமகவின் முழுமையான பொறுப்பை ஏற்றுக்கொள்வதாக அறிவித்து அவரது மகனும் முன்னாள் தலைவருமான அன்புமணியை மீண்டும் செயல் தலைவராக நியமித்தார். 2026 சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டும் திறமையான தலைமையின் தேவையை கருத்தில் கொண்டும் இந்த அமைப்பு மாற்றங்கள் செய்யப்பட்டதாக அவர் கூறினார். முன்னாள் மத்திய அமைச்சரான அன்புமணி இந்த அறிவிப்பில் அதிருப்தி அடைந்ததாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. கட்சியில் ஒரு பெரிய சுயாதீனமான பங்கை வகிக்க வேண்டும் என்ற ஆசையை கொண்டிருந்ததால் புதிய ஏற்பாடு அவரது செல்வாக்கையும் முடிவெடுக்கும் சக்தியையும் மட்டுப்படுத்துவதாக தெரிகிறது. இந்த மாற்றம் ஒரு முக்கியமான அரசியல் சூழ்நிலையில் அவரை ஓரங்கட்டக்கூடும் என்று சிலர் நம்புகிறார்கள். உள் அதிருப்தியுடன் கட்சியில் தீவிரமாக இருக்கும் சில பாமக தொண்டர்கள் மற்றும் டாக்டர் ராமதாஸின் குடும்ப உறுப்பினர்கள் அன்புமணி மீண்டும் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்துள்ளனர். எந்தவொரு உராய்வு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அறிவிப்புக்கு பிறகு டாக்டர் ராமதாஸை உடனடியாக சந்திப்பதை தவிர்த்துவிட்டதாகவும், ஆனால் கட்சியின் நலனுக்காக ஒரு தீர்வு கிடைக்கும் என்று தொடர்ந்து நம்புவதாகவும் ஜி. மணி கூறினார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.